கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதின் வழக்கின் 8 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்துல ஆறுமுகமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை சார்ந்த சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து கவின் செல்வ கணேஷ் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனம் உள்ள பணியாற்றிட்டு வந்தாரு. இவருக்கும் பாளையங்கோட்டை கேடிசி நகரை சேர்ந்த பட்டாலியன்ல போலீஸ் உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றி வந்த சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோரோட மகளான சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும், அதாவது சித்த மருத்துவரவங்க, இவங்க 2 பேருக்கும் வந்து காதலித்து வந்த நிலையில கடந்த 27ஆம் தேதி, ஜூலை மாதம் 27ஆம் தேதி பாளையங்கோட்டை கேடிசி நகருக்கு வந்து தாத்தாவோட வந்த கவின் செல்வ கணேஷ் வந்து சுபாஷினியோட தம்பி சுர்ஜித்துங்கிறவர் அருவாளால வெட்டி படுகொலை செய்தாரு. வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த இவங்க இந்த கொலை வழக்கு, இந்த வழக்கானது ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிற ரீதியில் வந்து மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வழக்குல வந்து போதிய அளவுக்கு போலீசார் தரப்புல முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே புகார் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில இந்த வழக்கானது வந்து சிபிசிஐடி கைக்கு ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை தீவிரம் விசாரிச்சுட்டு வந்தாங்க. இந்நிலையில இந்த வழக்கு சம்பந்தமா ஏற்கனவே சுபாஷினிட்ட விசாரணையானது சிபிசிஐடி போலீசார் முடிச்சிருந்தாங்க. இந்த வழக்கு வந்து சட்டம் ஒழுங்கு போலீசார் கையில இருக்கிற வரைக்கும் எந்த விதமான வீடியோவோ ஒரு ஆடியோவோ வெளியிடாத ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி கைக்கு மாத்திரம்னு சுபாஷினி ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. எப்படின்னா, தன்னோட தாய் தந்தைக்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்க 2 பேரும் காதலிச்சது உண்மைதான், ஆனா ஒரு 6 மாசம் பொறுக்க சொன்னேன், அதுக்குள்ள வந்து அவர் வந்து அவசரப்பட்டு கவின் வந்து இந்த மாதிரி சொன்னதுனால என் தம்பி வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி என் தம்பி வந்து கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இதனை அடுத்து இந்த வழக்கு மேலும் சூடு பிடிச்சது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இப்படி ஒரு வீடியோ வெளியானோன்னு ரொம்ப சென்சிட்டிவா மாறிச்சு. இந்நிலையில இந்த கவின் கொலை வழக்கானது பாத்தீங்கன்னா 6 வார காலத்துக்குள்ள, 48 நாளைக்குள்ள இந்த வழக்கானது முடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதாவது சட்டம் ஒழுங்கு கையில இருக்கிற வரைக்கும் இந்த வழக்கானது ஒரு மெதுவா நகன்ற ஒரு சூழ்நிலையில சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டு ஒரு வாரம் ஆச்சு, அதாவது கிட்டத்தட்ட 7 நாள் ஆன ஒரு சூழ்நிலையில தற்போது இந்த வழக்குல இன்னும் 48 நாளைக்குள்ள இந்த வழக்கை முழுமையாக முடித்து அதன் அடிப்படையில அந்த அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தற்போது வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல ஏற்கனவே கவின் கொலை வழக்குல வந்து சுபாஷினிட்ட என்கொயரி முடிஞ்சிருந்த ஒரு நிலையில இன்னைக்கு வந்து அவங்களோட தாயார், அதாவது சுபாஷினியோட தாயார் கிருஷ்ணகுமாரிக்கு வந்து ஏற்கனவே வந்து இப்ப சம்மன் அனுப்பப்பட்டு 10 நாளைக்குள்ள அவங்க நேரில், அதாவது வர 15ஆம் தேதிக்குள்ள நேரில் வந்து ஆஜராகி விளக்க அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த ஒரு நிலையில தற்போது நீதிபதிகள் வந்து 48 நாளுக்குள்ள இந்த வழக்கானது முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறது ஒரு பலத்த வரவேற்பு பெற்றிருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.